அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் வந்து பிரேக் பிடிக்காத சூழ்நிலை வந்து எப்படி வந்து நம்ம காரை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காரில் பிரேக் பிடிக்காத சூழ்நிலை எப்படிலாம் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத சில விஷயங்கள் மூலிமா பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்மளுக்கு வர முதல் விஷயம் பயம். இந்த பயம் வந்தாலே போதும், நம்ம வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிரேக் பிடிக்கல அப்படிங்கும்போது பயம் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து அந்த செகண்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றதே நம்மளுக்கு தோணாது. அப்படின்றப்போ நம்ம கொண்டு போய்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், இந்த மாதிரி சூழ்நிலையில் பயப்படக்கூடாது. அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே நம்ம வண்டியில் ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து முதல்ல காலை எடுத்துகிட்டு அடுத்து வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து ஆஃப் பண்ணணும். க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேரிங் பக்கத்துலேயே அந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட பட்டன் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து காரில் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வண்டி வந்து போயிட்டே இருக்கணும். அதாவது 80 இல்லை 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வண்டி வந்து அதிலே மெயின்டைன் ஆகி அந்த ஸ்பீடில் மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கணும் அப்படின்றக்கோசம் தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம வண்டியில் வந்து பயன்படுத்தணும். அதை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதே கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கும். இப்போ பிரேக் பிடிக்காத சூழ்நிலை வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகாது. அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரேக் பெடலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கா இல்லை வந்து அதை ப்ரெஸ் பண்ண கடினமாக இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் பிரேக் பெடலை வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அது ப்ரெஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒன்று வந்து உங்கள் காரில் இருக்க மாஸ்டர் சிலிண்டரில் பிரேக்குக்கு போகிற ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ட்ரம் பிரேக்லேயோ இல்லை டிஸ்கில் வர பிரேக் கலிப்பர்லேயோ ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் வந்து செவரல் டைம்ஸ் வந்து மாற்றி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பம்பிங் மூலிமா வந்து அந்த ட்ரம் பிரேக் சரியாக பிடிக்கலனாலும் அந்த பிரேக் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிரேக் கலிப்பர் வந்து டிஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியலனாலும் அந்த பம்பிங் மூலிமா அந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ளோ ஆகி கார் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து உங்கள் காரோட பிரேக் பெடல் வந்து டைட்டாக இருக்குது, ப்ரெஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்கள் பிரேக் பெடல் வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பிரேக் பெடல் கீழே வந்து வேறு எது வேணாலும் மாட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன் மாட்டி இருந்தால் கூட உங்களால் பிரேக் ப்ரெஸ் பண்ண முடியாது. இதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டுற கார் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருந்தால் உங்கள் கீரை வந்து சடனாக வந்து லோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் சடனாக வந்து உங்கள் கீரை லோ பண்ணிங்கன்னா காரோட டிரான்ஸ்மிஷனில் வந்து வேகமாக வந்து ஸ்பீடு வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகும். அப்படின்றப்போ உங்கள் காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணுறேன், பிரேக் பெடலில் வந்து அடியில் தான் மாட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்றதுக்கோசரம் நம்ம ரோட்டை கவனிக்காமல் இதெல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். நம்ம என்ன தான் செக் பண்ணாலும் நம்மளுக்கு ரோடு மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஏகப்பட்ட வண்டி போயிட்டுருக்கலாம், ஸ்கூல் பசங்க கிராஸ் ஆகலாம், இப்போ இது மாதிரி ஏதாவது ரோட் கிராஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து ரோடையும் கவனிக்கிறது வந்து மிகவும் நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயத்தில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி வண்டியோட இன்ஜின் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகும். அப்படி நம்ம வண்டியோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் வண்டி வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சடனாக வந்து ரிவர்ஸ் கியரை வந்து மாற்ற முயற்சிக்கூடாது. நீங்கள் மாற்ற முயற்சித்தாலும் மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி மாற்றினாலும் வந்து உங்கள் வண்டி வந்து கியர் பாக்ஸ் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணுறதை தவிர்க்கணும். இது எல்லாத்தையும் விட முன்னெச்சரிக்கையாக நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும் போதே பிரேக் பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணி எடுக்கிறது இது எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோவில் காரில் வந்து பிரேக் பிடிக்கலாம் எப்படிலாம் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அதுவும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் பற்றி தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.